அடர்ந்த காட்டில் நாகநந்தா என்ற நாகப்பாம்பு ஒரு புதையலை மறைத்து வைத்திருந்தது. அவர் பேராசைக்கு பெயர் பெற்றவர் மற்றும் அடிக்கடி தனது செல்வத்தைப் பற்றி பெருமை பேசுவார். ஒரு ஞானமுள்ள முதிய துறவி சாந்திதேவா நாகநந்தரின் ஆணவத்தைப் பற்றி கேள்விப்பட்டு அவருக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். சாந்திதேவா நாகநந்தனை அணுகி அவனது செல்வத்தை புகழ்ந்து அதைக் காணும் விருப்பத்தை வெளிப்படுத்தினார். தந்திரமான நாகப்பாம்பு அதை காட்ட ஆர்வமாக சாந்திதேவாவை புதைகுழிக்கு அழைத்துச் சென்றது. துறவி புதையலை கவனித்து அதன் மகத்துவத்தை பாராட்டினார். இருப்பினும் சாந்திதேவா ஒரு புதையலை காக்கும் பாம்பாக இருந்த கடந்த கால வாழ்க்கையின் கதையை பகிர்ந்து கொண்டார். உண்மையான செல்வம் ஞானத்திலும் கருணையிலும் உள்ளது என்று விளக்கினார். அவனுடைய வார்த்தைகளை பிரதிபலித்த நாகநந்தன் தன் பொருள் உடைமைகளின் வெறுமையை உணர்ந்தான். துறவியின் வழிகாட்டுதலுக்கு நன்றியுள்ள நாகநந்தா தனது பேராசை இயல்பை களைந்து மாறினார். அவர் ஞானத்தின் பாதுகாவலராக ஆனார். பொருள் செல்வத்தை விட உள் செல்வத்தின் மதிப்பை வலியுறுத்தினார். கதையின் நெறிமுறை: உண்மையான செல்வம் ஞானத்திலும் நல்லொழுக்கத்திலும் உள்ளது, பொருள் உடைமைகள் மட்டுமல்ல.